அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு முறையினை அமல்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக இந்தியா உட்பட 100 நாடுகளுக்கு மேலாக இந்த பரஸ்பர வரி விதிப்பு முறையினை அமல்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் அது கோவை போன்ற தொழில் நகரங்களில் எதுபோன்ற பாதிப்புகள் எதுபோன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து ஜவுளி தொழில் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய அந்த பரஸ்பர வரி விதிப்பு முறை இது இந்தியாவில் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும், குறிப்பாக ஜவுளித்துறையில் என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? பொதுவாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்ற இந்த விஷயம் எதிர்பார்த்ததை விட ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக தான் உலகத்திற்கு வந்திருக்கிறது. அனைவரும் எதிர்பார்ப்பதை விட அதிகமான அளவில் வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இதுக்கு செக்மெண்ட்ஸ் இந்தியாவிலிருந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். யூஎஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். அதனால் நேச்சுரலி எல்லா கண்ட்ரியுமே அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயமாக கருதுவாங்க. இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறோம், ஃபார்மா பண்ணுறோம், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். இப்போ இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா 2-3 விதமாக இதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஒன்று ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ நம்ம கூட எந்த நாடுகள் போட்டி போடுறாங்களோ அவர்களுக்கு என்ன வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது, நமக்கு என்ன வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக காட்டன் அப்பேரல்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா யூஎஸ் இதுவரைக்கும் நம்ம கம்பீட்டிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ், வியட்நாம், பாகிஸ்தான், இந்தியா எல்லாமே ஒரே மாதிரியான டாரிஃப் அந்த பர்டிகுலர் குட்ஸ்க்கு விதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவுக்கு 26%, வங்கதேசத்துக்கு 37%, வியட்நாமுக்கு 46%, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு 29%. இந்த மாதிரி நம்ம கூட கார்மெண்ட்ஸ்லையும் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்லையும் போட்டி போடக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இந்தியாவை விட அதிகமாக வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. சைனாவுக்கு 34%, 34 + 20ன்னு சொல்கிறாங்க. முதலியே விதித்த டாரிஃபோட 54%. அப்போ இந்த ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் பார்க்கும்போது இந்தியாவிற்கு இது சாதகமாகத்தான் இருக்கிறது. என்ன காரணம்னா இப்போ ஒன்ஸ் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா இல்லையாங்கிறது தெரியாது. எல்லா நாடுகளும் நெகோசியேஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் சில சலுகைகளை கொடுத்து இதில் சில வித்ட்ராவல்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற முயற்சிகள் எல்லா நாடுகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலவரப்படி பார்த்தால் நமக்கு மற்ற ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் கம்பேரிசனில் டியூட்டிஸ் குறைவாக இருப்பதனால ஆட்டோமேட்டிக்காக மற்ற கண்ட்ரிஸை விட ஆர்டர்ஸ் இந்தியாவுக்கு அதிகமாக அமெரிக்க சந்தையிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக அமெரிக்க சந்தை ஒரு வருடத்திற்கு $80 பில்லியன் அளவிற்கு அப்பேரல்ஸ் வாங்கினாங்கன்னா நம்ம ஒரு 6% சந்தையை வைத்திருக்கிறோம். சைனா 21% சந்தையையும், வியட்நாம் 19%, பங்களாதேஷ் 9-10% 10% சந்தையை வைத்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து பிஸ்னஸ் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய டாரிஃப் இம்பேக்டை யூஎஸ் கன்சியூமர்ஸ் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபைனலாக எண்ட் ஆஃப் த டே டாரிஃப் அரசாங்கங்கள் விதிக்கலாம், அது கன்சியூமர் தான் பே பண்ணி வாங்க போகிறாங்க. உதாரணமாக ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்கிறாங்கன்னா $600 பில்லியன் அளவிற்கு அமெரிக்க அரசாங்கத்திற்கு இந்த வரி விதிப்பினால் வருமானம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குடும்பத்திற்கு $5,000-6,000 இதனால் இந்த டாரிஃபோட இம்பேக்ட்ஸ் அவங்க வாங்குற வேறு குட்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும்போது செலவுகள் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இன்ஃப்ளேஷனரி என்விரான்மெண்ட் போகும்போது ஒரு ஷார்ட் டேர்மில் மேபி பிஸ்னஸஸ் கொஞ்சம் டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேச்சுரலி ரீட்டைலர்ஸ் பயந்துக்குவாங்க, குட்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் குறைவாக வாங்குவாங்க. பட் ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் இருந்தாலும் மீடியம் டு லாங் டேர்மில் ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் இந்தியாவுக்கான டாரிஃப் குறைவாக இருக்கும்போது இந்திய ஏற்றுமதி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இப்போ ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே வேளையில் தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு சீனா, பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் கூடுதலான நெகோசியேஷனுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல. ஏன்னா நெகோசியேஷனுக்கான பீரியட் வரக்கூடிய அக்டோபர் வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிறப்போ தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக்கிறதுக்கு அவங்க இதோட அதிகமான சலுகைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணாலுமே இந்தியா ஒரு இம்பார்ட்டன்ட் மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷனாக உருவாயிட்டு இருக்கு உலகத்தோட பார்வையில். பொதுவாக அமெரிக்கா இதை எல்லாத்துக்கும் செய்யறதற்கான காரணமே சைனாவுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தணும், அவங்ககிட்ட வாங்குறத குறைக்கணும் அப்படின்னு. அவங்க சைனாவை மட்டும் பார்க்கல, வியட்நாமையும் கனெக்டட் கண்ட்ரி ஆஃப் சைனான்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இதனுடைய முடிவு என்னதான் சைனா நெகோஷியேட் பண்ணாலும் வியட்நாம் நெகோஷியேட் பண்ணாலும் நமக்கு கொடுக்கும் டாரிஃப் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இது ஒரு அனுமானத்தை தாண்டி நம்பராக பார்த்தோம்னா யூஎஸ் இந்த டாரிஃபை எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ட்ரேட் டெபிசிட் அந்த கண்ட்ரியோட எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு தான் இந்த ஃபார்முலாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
அப்படி பார்க்கும்போது நம்முடைய ட்ரேட் டெபிசிட் வந்து நம்ம 9வது 10வது இடத்துல தான் இருக்கோம் அவங்களுடைய நாடுகள் வரிசைப்படுத்தும் பொழுது. அதனால வந்து இன்னும் வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய குட்ஸை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும்போது மற்ற நாடுகளை விட இந்த ஹோல் எபிசோட் முடியும் பொழுது இந்தியாவுக்கு வரி விதிப்பு குறைவாக தான் இருக்கும் என்று தான் சயின்ஸ் சொல்லுது. இப்போ ஜவுளித்துறையை தாண்டி மற்ற தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு சாதகமான அம்சங்களாக இருக்குது? குறிப்பாக இரும்பு, அலுமினியம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இறக்குமதி எங்கிருந்து அங்கே அனுபவப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? பொதுவாக வந்து இன்ஜினியரிங் செக்டர் வேற மாதிரி வியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பர்டிகுலர் நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இது. ஏன்னா சப்ளை செயினில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா அதனுடைய பார்ட்ஸ் வந்து 5-6 நாடுகளில் வருது. ஸோ இதனுடைய விளைவுகள் இன்னும் ஒரு மாதம் கழிக்கும் போது தான் நமக்கு கரெக்டாக பிடிபடும். பொதுவாக வந்து ரிலீஃப் கிடைச்சிருக்கிற செக்டர்னு எடுத்துட்டோன்னா ஃபார்மா செக்டருக்கு வந்து மருந்துகளுக்கு வரி விதிக்கப்படவில்லை என்பது ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. பட் மற்ற செக்டர்லாம் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் போட்டி நாடுங்கிறது வேற. இன்ஜினியரிங் செக்டருக்கு போட்டி நாடு வேறையா இருக்கும், டெக்ஸ்டைலுக்கு வேற நாடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு துறையும் வந்து போட்டி நாடுகளை விட நமக்கு டேரிஃப் குறைவாக விதிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ மற்ற நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள், பிரதமர்கள் இதெல்லாம் வந்து அடுத்து இது வந்து ஒரு உலகப் போருக்கு, வர்த்தக போருக்கு இதை நகர்த்திட்டு போகும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. வர்த்தக போர் அப்படின்ற சூழல் வந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், ஜவுளித்துறையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொதுவாக வந்து வர்த்தக போர் அளவுக்கு போகும்போது என்ன ஆகும்னா ஒரு பொருளாதார சுணக்கம் வந்து உலக அளவில் வரும், எக்கானமியோட க்ரோத் ரேட் குறையும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வர்றது வந்து விரும்பத்தக்க விஷயம் அல்ல. ஸோ இது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற விஷயம், பண்ண வேண்டிய விஷயம். அந்த மாதிரி வரும்போது எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து இந்தியா வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு எக்கானமி. நம்ம 140 கோடி பேருக்கு தேவையான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்மளுடைய எக்கானமியில் கான்ட்ரிபியூஷன் அதிகம். எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஃபைனல் ஒரு சேலஞ்சுன்னு வரும்போது டொமஸ்டிக் எக்கானமி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்டில் இந்தியா வந்து ஒரு வெல் பொசிஷன்டாக இருக்கிறதுனால ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா குளோபல் ட்ரேடு வந்து க்ரோ ஆகிறதில்ல. உலகத்தில் வர்த்தகம் அப்படிங்கிறது வருடம் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3% தான் வளருது. அப்போ வந்து ஒரு நாடு 10% எக்ஸ்போர்ட்ஸில் வளரணும்னா இன்னொரு நாட்டுடைய வியாபாரத்தை பிடிக்கிறது மட்டுமே இதில் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். உண்மைதான் சேலஞ்ச் வந்திருக்கு. இந்த சேலஞ்சை நம்மக்கிட்ட இவ்வளோ மேன் பவர் இருக்குது, நம்ம வந்து யூஎஸ் மாதிரி கண்ட்ரிஸோட எப்படி அலைன் ஆகி இதை அட்வான்டேஜாக பயன்படுத்தணும். ஏன்னா சைனாவுடைய வளர்ச்சி அந்த 20 வருடத்தில் அபரிமிதமாக நடந்தது. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு இந்தியா வர்றதுக்கான வாய்ப்புகளாக நம்ம பயன்படுத்தணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ ஆயத்த ஆடை தயாரிப்பு, இப்போ திருப்பூர் மாதிரியான அந்த ஆயத்த ஆடை தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த 26% அப்படின்றது எந்த அளவுக்கு சாதகமான அம்சங்கள் இருக்கும்? இன்னும் டாலர் சிட்டி இன்னும் அதிகமாக தன் உற்பத்தியை பெருக்கிறதுக்கோ மற்ற வியாபாரத்தை வர்த்தகத்தை அதிகரிக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? அதாவது பொதுவாக வந்து திருப்பூர் மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி நகரங்கள் வந்து ஒரு ஏற்றுமதி கேந்திரங்களாக இருக்குது. எங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அமெரிக்கா சந்தை மட்டுமல்லாமல் ஐரோப்பிய சந்தை எல்லா இடத்துலையுமே சைனாவுடைய ஆதிக்கம் 2 காரணங்களால், ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், இன்னொன்று வந்து அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அதிகமாகிறதுனாலையும் பையர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லா நாடுகள்லையும் வாங்கணும்னு நினைக்கிறதுனால நம்ம ஊருக்கு வந்து கண்டிப்பாக வியாபார வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு டபுள் டிஜிட் க்ரோத்துன்னு சொல்கிறோம். நம்ம முயற்சி எடுத்தால் 10% வளர்ச்சி குறைந்தபட்சம் இன்னொரு 6-7 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக நாம் எட்ட முடியும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம கெப்பாசிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்கேல் காம்படிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். பையர்ஸ் வந்து ஃபைனலாக என்னதான் டேரிஃப் எல்லாம் இருந்தாலும் போட்டித்திறனுடன் நம்ம தயாரிக்கிறோமா அப்படிங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க. அந்த ப்ரைஸ்க்கு நம்மளால் கொடுக்க முடியுதா அப்படின்னு டேரிஃப் அட்வான்டேஜோடு சேர்ந்து காம்படிட்டிவ்னஸும் பில்டு பண்ணால் உற்பத்தி துறை பொதுவாக தமிழ்நாட்டில் மிக அதிக வளர்ச்சியை பெறும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்போ ஜவுளித்துறைக்கு சாதகமாக அந்த ட்ரம்ப்புடைய இந்த அறிவிப்பு ஜவுளித்துறைக்கு மட்டும் சாதகமாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாமா, இல்லை பொதுவாக மற்ற எந்தெந்த விதங்களில் எந்தெந்த துறைக்கு சாதகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம்? பொதுவாக வந்து ஜவுளித்துறை, ஃபார்மா செக்டர் வந்து இன்னைக்கு ஹைலைட் ஆகிருக்கு. இந்த 2 செக்டர் வந்து எய்தர் லீஸ்ட் எஃபெக்டட் அல்லது நாட் எஃபெக்டட்னு சொல்லலாம். அதர் செக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கிளாரிட்டி வரல. மேபி 1 or 2 டேஸில் அதை பற்றி தெரிய வரும்.
இப்போ ஒரே நேரத்தில் 100 நாடுகளுக்கு மேலே அந்த வரி விதிப்பு அப்படின்றது அமெரிக்காவில் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா ஒரு 100 நாடுகள்ல இருந்து வரி விதிப்பை மாற்றி அமைக்கிறப்ப அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அதோடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அபிவிதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் வந்து அந்த எக்கானமியில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. உலகத்தின் முன்னணி பேங்க் நிறுவனமான ஒரு நிறுவனம் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஎஸ் இப்போ தான் மேனேஜ் பண்ணாங்க ஆஃப்டர் கோவிட் ஹைக் அப்புறம். இப்போ மறுபடியும் அதை நோக்கி போயிருமோ அந்த எக்கானமி அப்படிங்கிற பயம் இருக்குது. ஏன்னா கன்சியூமரோடைய ப்ரைஸஸ் அதிகமாகும், கன்சியூமர் சென்டிமெண்ட் குறையும், நுகர்வு கம்மியாகும், அப்போ எக்கானமி வந்து டல் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த $600 பில்லியன் எக்ஸ்ட்ரா இன்கம் அந்த நாட்டுக்கு வரி மூலமாக வந்தால் அந்த வரியை அவங்க டேக்ஸ் கட்டாவோ கன்சியூமர் ஸ்பெண்டிங்க்கு எப்படி உபயோகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல நமக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்க போகிறாங்களா? ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணலைன்னா அமெரிக்க பொருளாதாரம் ஒரு குறுகிய காலத்திற்கு நெருக்கடியை சந்திக்கும். ஈவன் அவர் ட்ரம்ப்புடைய பேட்டியிலே அவர் வந்து குறுகிய கால பெயினை எடுத்துட்டு லாங் டேர்ம் கெயின்காக நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அதனால அவர்கள் எடுக்கிற முடிவு பொதுவாக வந்து வளர்ச்சியை உடனடியாக கொடுக்குமா அப்படிங்கிறத விட ஷார்ட் டேர்ம் பெயின் இருக்கும். அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் அங்கே அதிகமாகிறது, நிறையா ஹைடெக் மேனுஃபேக்சரிங் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உலகம் பூரா இருந்து நிறைய வரும்னுலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் நடைமுறையில் பார்க்கும்போது தான் தெரியும். பட் அவர்கள் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் இதில் அச்சீவ் பண்ணுவாங்க. ஜவுளித்துறையை பொறுத்தவரை இந்த பரஸ்பர வரி விதிப்பு முறை என்பது இந்திய ஜவுளித்துறைக்கு ஒரு சாதகமான அம்சமாக இருப்பதாகவே ஜவுளி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் தெரிவித்திருக்கிறார். வரும் 9ஆம் தேதி முதல் இந்த பரஸ்பர வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் என்பது குறித்து 9ஆம் தேதிக்கு பின்னரே தெரிய வரும். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.